கசாலி டீகோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்திகளில் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த பிரச்சனை வந்து பயங்கரமாக எஸ்கலேட் ஆச்சு. மாறி மாறி ஈரானும் இஸ்ரேலும் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கா, அமைதியாக இருக்க காரணம்னா அடிக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விவரமும், அது போக வந்து துபாயில் என்ன நடந்திருக்கு, சில விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து சில விஷயங்களை பூரா நம்ம வந்து பேச போகிறோம். சரி, இதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஆதரவு. இதில் நான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து, நேற்று நானும் அவர் சகோதரர் தோழர் சுஃபியான் 2 பேரும் சேர்ந்து பேசினோம். நேற்று பேசுனதில் ஹைப்பு இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னதில் உண்மையிலேயே மக்கள், நம்முடைய நண்பர்கள் வந்து பயங்கரமாக ஹைப்பை போட்டு ஏற்றி விட்ருக்கீங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம மேலே நீங்கள் வச்சுருக்க பாசமும் அபிமானமும் விமர்சனமும், ஏன்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு நமக்கு ஓகே தான், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இதை வந்து தொடரணும். நானும் முடிஞ்ச அளவுக்கு தரவுகளோடு என்னென்ன டேட்டா இருக்கோ டேட்டாவோடு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சார்பு எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி செய்திகளை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் வந்து, சிலர் கேட்குறது என்ன, நீங்கள் வந்து ரொம்ப வளவளன்னு இழுத்து பேசுகிறீங்க அப்படின்றாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க வந்து, நீங்கள் இப்படி பேசுகிறதா நல்லா இருக்குன்றாங்க. இப்போது நம்ம சேனல் கசாலி டீகோட் வந்து நமக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வருதோ அந்த ஸ்டைலில் சொல்லக்கூடிய ஒரு சேனல். இது சிலருக்கு வளவளன்னு இருக்கலாம். சிலர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நியூஸ் சேனல் மாதிரி வந்து நியூஸ் சேனலில் வந்து பிரேக்கிங் நியூஸ் போடுற மாதிரி இங்கே அடித்தாங்க, இங்கே போனால் இங்கே வந்தாங்க அப்படிம்பாங்க. நம்ம அப்படி இல்லை. இங்கே ஈரான் இஸ்ரேலை அடித்தாங்கன்னா அதுக்கு பின்னணியில் என்ன ஏதுங்கிறதெல்லாம் டீட்டெயில் எடுத்து என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ வந்து எப்படின்னா, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தலையும் புரியாமல் காலும் புரியாமல் இருக்கக்கூடாது இல்லையா? அது மாதிரி வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து டீட்டெயிலாக கொஞ்சம் பேசுகிறோம். சரி, ஓகே. இப்போ வந்து ஈரான், இஸ்ரேல், லெபனான் என்ன நடந்துச்சு அது வந்து ஏற்கனவே பேசணும். இப்போ லெபனானில் இஸ்ரேல் அடிக்கக்கூடாது, அப்படி அடித்தா நாங்கள் வந்து இதை வந்து இஸ்ரேல் மேலே தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னாங்க. முன்னாடியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி எச்சரிக்கை விடுவாங்க. ஆனால் இஸ்ரேல் மேலே தாக்குறதுக்கு யாருக்குமே தைரியம் வந்ததில்லை. என்ன காரணம்னா, இஸ்ரேலுங்கிறது தனியாக ஒரு இஸ்ரேலுங்கிற ஒரு குட்டி நாடு இல்லை. ஒரு இஸ்ரேல் என்ன நிலப்பரப்பு இருக்கோ அதிலேருந்து கிட்டத்தட்ட 74 மடங்கு பெருசு ஈரான். ஈரான் வந்து ரொம்ப பெரிய நாடு. ஆனாலும் இதுவரைக்கும் கடந்த 40-50 வருஷத்துக்கு மேலே இதுவரைக்கும் எந்த நாட்டுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய, நீங்கள் சிரியாவாக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், எஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியா, ஈராக்கு, ஈரான், யாருக்கும் இஸ்ரேலை அடிக்கிறதுக்கு துணிவு வந்ததே இல்லை. முதல் முறையாக நீங்கள் வந்து லெபனான் அடிச்சிங்கன்னா ஒன்றை நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு காட்டியிருக்காங்க ஈரான். வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ என்ன வரலாறு, அந்த வளைகுடா நாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில், மிடில் ஈஸ்டில் வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் மேலே சொல்லி அடிக்கணும் ஒரு அடிக்கிறது இருக்குல்ல. அதாவது ஈரானை தாக்குனாங்க, நாங்கள் திருப்பி தாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஈரானை தொடவே இல்லை. அதே நேரத்தில் லெபனான் மேலே அடித்தா நாங்கள் வந்து இஸ்ரேல் மேலே அடிப்போம் அப்படின்னது. அடித்தா பெரிய அடி தான். இஸ்ரேல் மேலே என்னென்ன மாதிரி அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் வெளியே தெரியலை. ஏன்னா அது வந்து எப்போவுமே அவங்க வந்து 1 வாரம் 2 வாரம் கழித்து இந்த மாதிரி அடிபட்டது அங்கே வந்து புகையாக போகுது, இடிஞ்சு விழுந்து கிடக்கு அப்படின்னு யாராவது எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி நடந்திருக்கான்னு தெரியும். அதனால் இது வரைக்கும் தெரியலை. பட் அதே நேரத்தில் ஈரானில் டெஹரான் அந்த அந்த ஏரியாவில், அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு பில்டிங்கை அடித்தது. அதை வந்து இவங்க ஐடிஎஃப் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், அவங்க வந்து சம்மந்தப்பட்ட மீடியா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட மீடியா, அவங்க வந்து போட்ட அந்த குண்டு போட்டது மேலே சேட்டலைட் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ், அதோட வீடியோ அதெல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அது ஒரு மாதிரி புகையாக வர்ற மாதிரி அது வந்திருக்கு. ஸோ ஈரான் அடி வாங்கியிருக்கு, இஸ்ரேல் அடி வாங்கியிருக்கு, ஆனால் இன்னும் வெளியே சொல்லப்படவில்லை அப்படிங்கிறது. சரி, லெபனான் அடி வாங்கியிருக்கா, அது பாவம், அது ஒரு புள்ளப்பூச்சி, அடி வாங்கிட்டே தான் இருக்குது. சரி, இப்போ காசா வந்து இப்போதைக்கு அடிக்கலை, பின்னாடி அடிப்பாங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஈரான் சொல்லி வச்சு வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கு ஈரான் அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. மாற்றி எழுதிருச்சு. ஓகே,
சரி, இப்போ திருப்பி என்னாச்சு, அடித்தாங்களா அப்படின்னா ஈரான் மேலே அடித்தாங்க. ஈரானில் வந்து ஒரு 4 இடத்துல டெஹ்ரானு, இஸ்ஃபஹானு, ஹாஜர், அப்புறம் இன்னும் ஒரு 2 இடத்துல 4-5 இடத்துல வந்து குண்டு போட்டாங்க. அவங்க வந்து இன்டர்செப்ட் சொந்த இதை வச்சு அவங்களுடைய இண்டிஜினஸாக அவங்க தயாரித்த வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை வச்சு ஈரானும் பதிலுக்கு அடித்தாங்க. ஓகே, அப்படி அடித்ததில் இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்காவோட ஒரு ஹெலிகாப்டர், அந்த ஹெலிகாப்டர் யுஎஸ் ஆர்மி AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர். அந்த ஹெலிகாப்டருக்கு பேர் AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர். அது வந்து ஹர்மோஸ் பக்கம் அப்படியே வந்திருக்கு. அதை வந்து ஷூட் பண்ணி கீழே இறக்கிட்டாங்க, டவுன் பண்ணிட்டாங்க ஈரான். ஓகே, அது எதுக்காக வந்தது, என்ன வந்தது அப்படிங்கிறது இன்னும் வெளிப்படலை. ஆனால் இது வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா அதோட செய்தியை வந்து வாசித்தோம்னா தெரியும். அண்ட் யுஎஸ் ஆர்மி AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர் கன்ஷிப் ஷாட் டவுன்டு பை ஈரானியன் IRGC நியர் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஆன் மண்டே June 8, 2026. 2 அமெரிக்கன் crew members were safely rescued. அடித்து கீழே இறக்கினால அவங்க வந்து பாதுகாப்பாக வந்து அந்த குரூ மெம்பர் 2 பேர் இறக்கிட்டாங்க. ஓகே, அண்ட் த காஸ் ரிமைன்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இட்ஸ் அன்கிளியர் வெதர் இட் வாஸ் டியூ டு இரானியன் ஃபயர், மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ஆர் அனதர் இஷ்யூ. இது எதனாலங்கிறது கரெக்டாக தெரியலை. ஈரான் வந்து ஷூட் பண்ணதுனால கீழே அந்த ஹெலிகாப்டர் கீழே இறங்குச்சா, அல்லது ஏதாவது மெக்கானிக்கல் பிரச்சனைலேருந்து கீழே இறங்குச்சா, என்ன ரீசன் தெரியலன்னு சொல்கிறாங்க. என்னத்தை தெரியலனாலும் அந்த ஈரானின் ஏரியாவில் அலைஞ்சா அவங்க வந்து அடிப்பாங்க. F-35 அடித்தவங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஜுஜுபின்னு சொல்லலாம். அடிச்சிட்டாங்க, கீழே இறக்கிட்டாங்க, அந்த 2 பேரையும் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. ஓகே, இப்போது இந்த மாதிரி நேரத்தில் UAE என்ன பண்ணுறாங்க, என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. சவுதி அரேபியா கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. சரி, இப்போ வந்து அடுத்து நம்ம இப்படி அமெரிக்கா சும்மா இருக்குமா அப்படின்னா, வழக்கம் போல் அமெரிக்கா வந்து 2 நாளைக்கு முந்தா நாள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்போ நெதன்யாகு நீ வந்து அடிக்காத, ஈரான் அடிக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்கள் வந்து புதன்கிழமை இந்த மாதிரி, அதாவது நாளைக்கு புதன்கிழமை அங்கே வந்து ஒரு ஒப்பந்தத்துக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதை கெடுத்து விட்றாத அப்படின்னு சொல்லியும் கேட்கல. காரணம், ட்ரம்ப்பு கைமீறி நடக்குது எல்லாமே. நெதன்யாகு சொன்னால் அதை அப்படியே அதை கேட்குறதுக்கு யார் தயாராக இருக்காங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூத கம்பெனிகள் தயாராக இருக்காங்க. ஸோ யூதர்களோட லாபி வந்து அங்கே ஒரு மிக ஸ்ட்ராங்கான மிகப்பெரிய லாபி. வேறு வழியே இல்லை. ட்ரம்ப்பாக இருந்தாலும், ஜேடி வான்ஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலும். ஏன் ஜேடி வான்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரம்ப்பும் யூதர் கிடையாது, ஜேடி வான்ஸும் யூதர் கிடையாது. நீங்கள் அதே நேரத்தில் குஷ்னராக இருக்கட்டும், விட்காஃபாக இருக்கட்டும், ஹெக்ஸெத்தாக இருக்கட்டும், எல்லாமே யூதர்கள். ஓகே, யூத லாபி வந்து ரொம்ப பெருசு. அதையும் மீறி இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த மாதிரி எதாச்சும்னாலும் நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக ஏதாவது பண்ணிங்கன்னா நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வேறு வழியே இல்லை. வந்து அவர் இந்த மாதிரி நான் நிறுத்த சொன்னேன், ஆனால் உன்னை அடித்தா நீ வந்து திருப்பி அடிக்க வேணான்னு சொல்லலை, அதனால் அந்த இடத்த வந்து மொத்தத்துக்கு ஒரு மாதிரி ஒரு சமரசம் பண்ணி அமைதி கொண்டு வர்றதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன, சரி, இப்போ இது வந்து ஜெனரலாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்க விஷயம். ஹர்மோஸ் வந்து ஈரான் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ பாபல் மந்திப் வந்து ஹவுதிஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அது வந்து இஸ்ரேலுக்கான எந்த விதமான கப்பலையும் நாங்கள் போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி குறுக்கப்படுத்தி கிடக்காங்க. அங்கே பாபல் மந்திப், ஏற்கனவே பாபல் மந்திப்பை பற்றி ஒரு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கேன். அது 30 கிலோமீட்டர்னா ஒரு 5 கிலோமீட்டர் கடல், 5 கிலோமீட்டர் அதுக்கடுத்து ஒரு தீவு, அடுத்து ஒரு 20 கிலோமீட்டரு இந்த கடல். அந்த கடலில் வந்து பாதி ஏமனுக்கு, பாதி வந்து சோமாலியாவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலாம் போட்டிருக்கேன். அங்கேருந்து போகிறது தான் வந்து செங்கடல் வழியே போய், சூயஸ் கால்வே வழியே போய் மத்திய தரை கடல் போகணுன்றதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இப்போது இந்த இடத்துல அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படும். ஏற்கனவே அடி வாங்கிட்டு கிடக்காங்க. டூரிசம் கிடையாது, அப்புறம் பெரிய அளவுக்கு ட்ரேடிங் கிடையாது, ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு. அப்புறம் அவங்களோட அயன் டோம் விற்பனை இந்தியாவே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்தியா வந்து அந்த ஆர்டரை அதை ரீகன்சிடர் பண்ண போகிறாங்களா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. இல்லை அவங்க எப்சின் ஃபைலை வச்சு இன்னும் மிரட்ட போகிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு தெரியலை. அது நமக்கு வந்து அந்த விவகாரம் பேச வேண்டாம். அந்த விவகாரத்தை நம்ம வந்து பேசலாம், ஆனால் அந்த விவகாரம் என்ன நடக்குதுன்னு தெரியல. நடந்ததுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இங்கே பாபல் மந்திப் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேலை சிதைச்சிரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து முக்கியமான விஷயம் இந்த பாபல் மந்திப் ஜலசந்தி, அந்த ஸ்ட்ரெயிட்டு. சரி, இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா,
சில ஜெனரலான சில செய்திகளை பேசுவோமே. இதில் வந்து ஈரான் அண்டு ரஷ்யா விசா ஃப்ரீ ரெஜிம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஈரானியர்கள் எவ்வளோ பேர் எப்போ வேணாலும் ரஷ்யாவுக்கு போகலாம், ரஷ்யர்கள் எவ்வளோ பேர் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், விசா வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி. ஈரான் வாண்ட்ஸ் விசா ஃப்ரீ ரெஜிம் வித் ரஷ்யா. டெஹ்ரான் சேஸ் இட்ஸ் ரெடி டு ஃபுல்லி ஓப்பன் இட்ஸ் டோர் டு ரஷ்யன் சிட்டிசன்ஸ் as the West imposes sanctions. Moscow and Tehran remove borders. A new alliance is taking shape and developing rapidly. ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ரஷ்யாவை வந்து இருக்கிறீங்க, அந்த மாதிரி என்னது பொருளாதார தடை போட்டு இருக்கிறீங்க. 47 வருஷமாக ஈரானையும் பொருளாதார தடை போட்டு இறுக்கி வச்சுருக்கீங்க. இந்த 2 நாடும் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்புறம் கூட இருக்கவே இருக்காங்க வந்து சைனா, அந்த பக்கம் வடகொரியா, அதுக்கப்புறம் இப்போ சவுதி அரேபியாலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து சைனா பக்கம் ஈரான் பக்கம் கொஞ்சம் சாயிற மாதிரி வந்துட்டாங்க. அப்போது மொத்தத்துக்கு மாற்றம் வருது அப்படிங்கிறதான். அப்போ விசா ஃப்ரீ ரெஜிம் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். அது போக வந்து நம்ம லெபனானோட பிரைம் மினிஸ்டர், லெபனான் பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் எப்படி பார்த்தாலும் இந்த ஹெஸ்புல்லாவுக்கு சாதகமான ஆள் இல்லை. அங்கே ஆட்சியாளர் வந்து அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்லது ஸ்பீக்கராக இருக்கட்டும், எல்லாமே அமெரிக்காவோட அடிவரடி அல்லது இஸ்ரேலுக்கு சாதகமானவங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது வரைக்கும் இப்போ இந்த சீஸ்ஃபயர் டைமில் இப்போ கடந்த ஒரு 15 நாள் 20 நாள், அடுத்து முதல்ல ஒரு 15 நாள், அப்புறம் 15 நாள் லெபனான் அண்டு இஸ்ரேல் சீஸ்ஃபயர் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் பண்ணாங்க இல்லையா. இந்த போர் நிறுத்த டைமில் மட்டும் ஒரு 20 நாளோ 30 நாளோ வச்சுக்கங்களேன், இதுக்குள்ளே மட்டும் 3500 தடவை வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க லெபனான் மேலே. அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பிறவிகள், மனுஷ பிறவிகளா? இந்த 30 நாளில் வந்து 3500 முறை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன, ஒரு நாளைக்கு வந்து 100 முறை அடிப்பாங்க ஆவரேஜாக. ஸோ இவ்வளோ மோசமாக சீஸ்ஃபயரை மீறி நடந்திருக்காங்க இஸ்ரேல். அவங்க வந்து தட்டி கேட்க வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம துபாய் எடுத்துக்கிட்டோம்னா, துபாய் யுஏஇ, சவுதி அரேபியா தெரியல, பட் யுஏஇ மொத்தம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வெயில் காலம் நமக்கு வந்து ஏப்ரல் மே அப்படின்ற மாதிரி நமக்குன்னா இங்கே இந்தியாவில், அங்கே வந்து ஜூலை ஆகஸ்ட் வந்து கோடை. அப்போ ஜூன் 15லேருந்து ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் 15 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மாதம் அங்கே வந்து வெளிப்புற வேலை நடக்குது இல்லையா. கார்டன் வேலையாக இருக்கட்டும், அல்லது ரோடு வேலையாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி கட்டடம் கட்டுறவங்க வந்து வெளிப்பக்கம் ஸ்கஃபோல்டிங்கில் நின்று வேலை செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி வேலை செய்கிற வெளிப்புற வேலை செய்கிற ஆட்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கம்பல்சரியாக மத்தியானம் 12:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வந்து கம்பல்சரி ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும் அங்கே. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போவாங்க. அப்படிங்கிறத 22 வருஷமாக வந்து இம்போஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியம் ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி. நம்ம மக்களுக்கு இப்போதைக்கு வேலைக்கு போகிறது, அங்கே போகிறதுக்கு கட்டுமானம்லாம் குறைஞ்சி போயிருக்கு. ஆனாலும் இது வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தி தான். இது வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, லேபர் வெளியில் வேலை செய்கிற லேபருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல செய்தியாக தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. இப்போ நான் வந்து அங்கே இருக்கும்போதும் இதே தான் நடந்துச்சு. நமக்கு நார்மலாக ஆஃபீஸே எப்படி இருக்கும்னா 8 to 1, 4 to 8 அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்து இப்போ மத்தியானத்தில் வந்து ஒரு 3 hours எப்படி பார்த்தாலும் அங்கே ரெஸ்ட் விடுவாங்க. ஏன்னா அந்த நல்ல ஒரு ஷேரிங் ஹீட்டு அதனால். ஸோ நல்ல விஷயம். அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு செய்தி என்ன வந்துச்சுன்னா, Iran announces the end of its strike on Israel. One condition: if Israel attacks southern Lebanon or Beirut again, the response will be more severe and devastating. Netanyahu confirms Israel stopped because Trump asked him to. Iran sets the rules. இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து திருப்பி வந்து நாங்கள் வந்து இப்போ உங்களை அடித்தோம், திரும்ப நீங்கள் அடிச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அடித்தோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கெமிக்கல் ஸ்டோரேஜ் அடிச்சிங்க, நான் உங்கள் கெமிக்கல் ஃபேக்ட்ரியை வந்து ஹைஃபால் அடித்தோம், இதோட நிறுத்தியிருக்கோம். நீங்கள் திருப்பி அங்கே அடிச்சிங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம், எங்கள் அடி வந்து பயங்கர அடி, இடி மாதிரி அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல. இப்போ வந்து நெதன்யாஹு சொல்லார், நாங்கள் வந்து இப்போ நிறுத்தியிருக்கோம், காரணம் வந்து ட்ரம்ப் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நாங்கள் நிறுத்தியிருக்கோம். அப்போ என்ன இது சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் வந்து ரூல் போடுது, நீ அடித்தா நான் அடிப்பேன், நிறுத்து அப்படின்னா நிறுத்துறதுக்கு இஸ்ரேல் தயாராகிட்டாங்க. அந்த அளவுக்கு ஈரான் கை ஓங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு விஷயம் யுஏஇ என்ன சொல்கிறாங்க வந்து, ஒரு $1 trillion
அது வந்து என்னென்னா இந்த மாதிரி கரன்சி ஸ்வாப் எங்களுக்கு பண்ணுங்க, நாங்கள் பெரிய பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யுஏஇ சீக்கிங் மோர் அக்சஸ் அப் டு $1 trillion US amid the Iran conflict disrupting oil exports and dollar inflows. டாலர் இன்ஃப்ளோ பிரச்சனை இருக்குது, ஆயில் எக்ஸ்போர்ட் பிரச்சனை இருக்குது. ஒரு 1 trillion, அதாவது நம்ம 100 லட்சம் கோடி அப்படின்ற அளவுக்கு வந்து கரன்சி ஸ்வாப்புக்கு வந்து எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யுஏஇ கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி வந்தது. எப்படின்னா, இஸ்ரேலோட இப்போ பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு என்ன பண்ணிட்டாரு, ட்ரம்ப்கிட்டையும் புட்டின்ட்டையும் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இவங்க வந்து எர்டகன் துருக்கியில் இருக்கிற அதிபர் வந்து எங்களை முறைச்சி பார்க்குறாரு, எனி டைம் அடிக்கிற மாதிரி இருக்காரு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவர் வந்து முறைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, எப்பா நெதன்யாகு நீங்கள் பாரு, துருக்கி வந்து வலிமையான நாடு, எர்டகன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நீ சொல்கிற மாதிரிலாம் அவங்கள வந்து அதட்டிலாம் வைக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது, அதனால் ஒன்று செய், நீ வந்து ப்ரோவோக் பண்ணாமல் கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்ல இவர் ஷாக்காக அது அப்படியே வந்து புட்டின்னு சொல்கிறாரு, அப்பா அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் பெரிய நாடு, அதனால் நாங்கள்லாம் ஒன்றும் பேச முடியாது, நீ வந்து அப்படி இரு அப்படின்னு சொல்லி புட்டின்னு சொல்ல இவர் வந்து ட்ரம்ப் வந்து இது நெதன்யாகு வந்து ஷாக்காகி போய் இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி. ஓகே, ஸோ இந்த மாதிரி மொத்தத்துக்கு நெதன்யாகுவோட நிலைமை என்னென்னா, நாளுக்கு நாள் நெதன்யாகுவோட பவர், அவரோட தைரியம், அவங்க அடிக்கக்கூடிய வீரியம், அப்படி எல்லாமே நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. ட்ரம்ப்போட கை அங்கே இறங்கிட்டே வருது. அவரும் இங்கே நெதன்யாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியலை அப்படின்ற சூழலில் இவங்க வந்து அடித்தா நான் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு செய்தியோடு முடிச்சுக்கரலாம். என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து ஏதாவது பேச்சுவார்த்தை பீஸ்டாக் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, எப்படி நாங்கள் வந்து இஸ்ரேல் எங்களோட பேச்சுவார்த்தையில் ஈரான், லெபனான் எங்களோட பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப முக்கியமாக சேர்த்தமோ, இப்போ வந்து காசாவையும் சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது அருமையான அற்புதமான ஒரு வார்த்தை. காசாவை இனிமேல் இஸ்ரேல் தொட்டால் நாங்கள் இஸ்ரேல் அடிப்போம். இப்போ லெபனான் தொட்டால் அடித்தோம், அது மாதிரி காசாவை இனிமேல் நீ தொட்டால் நான் இஸ்ரேல் அடிப்போம், அப்போ நீ திருப்பி அடிச்சுப்பார். அப்போ சண்டை வந்து இப்போதைக்கு நிற்கிறதா தெரியலை அப்படிங்கிறதான் இதோட என்ன சொல்கிறது இந்த செய்தி. ஓகே, ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்தடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.